வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகாலம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, நேற்று கருத்து கணிப்பை பற்றி பேசணும். அது விஷயமா இன்னும் கொஞ்சம் பேசணும். நேற்று நம்ம 7 மணிக்கே வீடியோ போட்டோம். 7 மணிக்கு மேலே ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு வந்திருந்தது. அந்த ஒரு நிறுவனம் தான் விஜய் தான் முதலமைச்சர் ஆவார், விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90 to 110. Remember, halfway mark is 117. In Tamil Nadu, you get 118, you have a majority. TVK 98 to 120. So their halfway mark between 98 and 120 is about 109, which is a little ahead of what the DMK's alliance's halfway mark is, 101. அதுலேயும் இந்த திமுகவோட தலையீடு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யார் கருத்து கணிப்பு கொடுப்பாங்களோ அவங்கள பூரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கருத்து கணிப்பு கொடுக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கும் அதிகம் கொடுங்கன்னு வற்புறுத்துகிறாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா 98 to 120 இதுக்கு தாவேக்காவுக்கு கிடைக்கும்னு ஆக்சிஸ் கருத்து கணிப்பு சொல்லுது. அதே ஆக்சிஸ் கருத்து கணிப்பில் டிஎம்கேக்கு 188லேருந்து 90லேருந்து 110 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. சரி, அப்படின்னா அது 110, இது தாவேக்கா 120ன்னா அதே டெலிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு உறுதியாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 120ன்னா அப்படியே இதில் இல்லை நிற்கிது, பார்டரில் 118. அதை மட்டும் எப்படி விஜய் முதலமைச்சராகிறாருன்னு சொல்கிறீங்க? ஆக இந்த ஆக்சிஸுங்கிற ஒரு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள நம்பலாம். மற்ற நிறுவனங்களை விட இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் ஆக்சிஸ் நிறுவனம் சொன்ன கருத்து கணிப்பு 95% சரியாக நடந்தது. அவங்க ஒருத்தவங்க தான் தாவேக்காவுக்கு திமுகவை விட கூடுதல் சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆக்சிஸ் நிறுவனத்தை நம்ம ஏன் நம்பலான்னா, அவங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை சொல்கிறதே இல்லை. அதில் தான் இன்னும் ஃப்ராடு நடக்குது. உங்களுக்கு சாதகமாக சொல்கிறேன், இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு வாங்குறதெல்லாம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. அதை இவங்க பண்ணுறதே இல்லை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் இவங்க பண்ணுறாங்க. சரி, அவங்களுக்கு எப்படி திமுகவுக்கு 110 சீட்டு வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஓட்டு போட்டு வர்றவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு. அவங்க சொல்கிறத அப்படியே பதிவிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் என்ன நடந்தது அப்படின்னா, திமுக நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்கான். 1000 ரூபா, 500ல் ஆரம்பித்து 1000, 2000, செந்தில் பாலாஜி இதெல்லாம் மிக அதிகம். இந்த ஜனங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எலெக்ஷனில் கொடுத்த பணத்தை வாங்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டு விசுலுக்கு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் சென்னையில் பெரிய ஃப்ளாட் இருக்குது, அதில் 100கணக்கான வீடுகள் இருக்குது. அங்கே போய்கிட்டு 1000 ரூபா கொடுத்துருக்கான் திமுககாரன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க மொத்தமாக அந்த ஃப்ளாட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு விசிலுக்கு போட்டுருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1000 ரூபா வாங்கிட்டோமேங்கிற பயத்தில் வெளியில் எல்லாட்டையும் நாங்கள் உதயசூரியனுக்கு தான் போட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பணம் கொடுத்தான், வாங்கிட்டோம், விசிலுக்கு போட்டுட்டோம், அதனால் எங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆக பணம் வாங்கிய பெரும்பான்மை வாக்காளர்கள் விசிலுக்கு போட்டுருக்காங்க. ஆனால் அவர்கள் வெளியில் உதயசூரியனுக்கு தான் போட்டேன், அவன் அடிப்பான்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை இந்த கருத்து கணிப்பு மாறி இருக்கலாம். இல்லைன்னா திமுகவுக்கு புரோக்கர் இருக்கான். இந்த பெரிய பெரிய பத்திரிகை அவங்கெல்லாம் புரோக்கர். அவன் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பணம் சம்பாதிக்கிறான். அவன் என்ன கேட்குறான், எலெக்ஷனுக்கு முன்னாடி, சார் உங்களுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு கொண்டு வருவா, பெரிய பத்திரிகைகளை 50 கோடி கொடுங்க, 100 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இதுதான் இவங்களுக்கு தொழில். பத்திரிகை தொழிலை விட்டு இவங்க ஒன்றும் இல்லை, செல்லா காசாகி வெளியில் இந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் 2-3 பேர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், அவங்க பேரோடு சொல்கிறேன், இவன் இதுதான் தொழிலாக வச்சுருக்கான். அதனால் அரசியல்வாதியை ஏமாத்துறான். இப்போ ஸ்டாலின்கிட்ட நான் சொல்கிறேன், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் கேட்டு அவங்களுக்கு கொடுத்தா ரைட்டு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னால் சில பேர் மைண்டு மாறுவாங்க. பொதுமக்களோ திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு உங்களுக்கு மாற்றி போடுவாங்க. தேர்தலுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து கணிப்பு திமுக வரும்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? ஒரு வாரத்தில் உங்கள் வண்டை வெளியில் தெரிஞ்சு போகணும். இதுக்காக போய் கோடிக்கணக்கில் கொடுக்கணுமா? பத்திரிக்கைக்காரன் ஒரு தொழிலாக வச்சுருக்காங்கிறத புரிஞ்சுக்கங்க. பத்திரிக்கைக்காரன் பூரா புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ அதுதான்
இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்கான், சீமான் 100 சீட்டு ஜெயிப்பார், சசிகலா 130 சீட்டு ஜெயிப்பார். சசிகலா நிற்கிறதே 60 சீட்டு, சசிகலா 130 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு போடுறான். அப்போ எவன் கருத்து கணிப்பு கொடுக்குறதுங்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லை. ஓமாவன் பேரை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணி இது பண்ணி. அப்போ ஸ்டாலினும் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சிட்டாரு. எனக்கு ஏற்கனவே 1000 கோடி ஒரே ஒரு இதில் ஊழல். அப்போ ஸ்டாலினுக்கு எத்தனை லட்சம் கோடி இருக்கும்? அதனால் பத்திரிக்கைக்காரன் பூரா பெரிய ஆளுங்க என்ன பண்ணிட்டான், நிறையா பணம் வச்சுருக்காரு, ஏமாற்றி சொன்னேன். நான் பிரசாந்த் கிஷோருக்கே 300 கோடி கொடுத்துட்டாரு, இவர்கிட்ட போய் ஏமாற்றிடலாம்னு சொல்லி இந்த குரூப் எல்லாம் போய் கொடுத்து அதை திமுகவுக்கு சாதகமாக சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இது கருத்து கணிப்பு. இந்த தேர்தலில் கொடுத்த கருத்து கணிப்பில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. தேர்தல் முடிவு வரட்டும், அப்போ தெரிஞ்சு போங்க. வண்டவாளன்னா அவர்களை விடக்கூடாது. கருத்து கணிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இவர்களெல்லாம் புறக்கணிக்கணும், ஒட்டுமொத்த மீடியாவையும் புறக்கணிக்கணும். எல்லாம் திருடர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்த உடனே நிறைய பேர் இதாகிட்டாங்க. இன்னும் திமுகவாக வரும், திமுக நான் கண்ணவங்களுக்கு நான் சொன்னேன், பக்கா ஃப்ராடுங்க அவங்க. திமுக வரவே வராது. எங்களுக்கு ட்ரெண்டு தெரியும், பார்க்கும்போதே ட்ரெண்டு தெரியும். நான் ஏற்கனவே கருத்து கணிப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன். எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். தாவைக்காவுக்கு 2 கோடி வாக்குகளை தாண்டும். 2 கோடி வாக்கை தாண்டினா 154 சீட்டு வரை தாவைக்கா ஜெயிக்கும். மீதி இருக்கிற 80 சீட்டில் தான் அதிமுகவும் திமுகவும் பங்கு போட்டுக்கணும். அதில் கூட அதிமுகவுக்குத்தான் 2வது இடம் வாய்ப்பு இருக்குது. 3வது தான் திமுக வரும். அவன் நிறைய ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, கள்ள ஓட்டு போட்டிருக்கான், என்னென்னமோ பண்ணியிருக்கான். அதனால் அந்த 2ஆம் இடம் 3வது இடம் வேணும்னா மாறுமே ஒழிய முதல் இடம் தாவைக்காக்கு தான் அப்படிங்கிறது யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வராது. இது மிகப்பெரிய ஒரு புரட்சி நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பது. இந்த புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் என்ன ஆகும்னா, எம்ஜிஆர் வந்தார், முன்னாடி காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. 1967 மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி இந்த திருட்டு கூட்டத்தை திமுகவை ஆதரித்தான். அது பாருங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி பூரா கருப்பு சட்டக்காரன் இவங்களை அடித்து துரத்துவாங்க. ஒரு நான் சொன்னேன்ல, பொண்ணு கொடுக்க மாட்டான், வீடு கொடுக்க மாட்டான், அப்படி துரத்துனாங்க அவங்கள. ஆனால் 67 காங்கிரஸ் இந்த அரிசி இதெல்லாம் சரியாக அரிசியை சப்ளை எல்லாம் சரியாக பண்ணாதனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு 67 ஒரு புரட்சி. யார் வந்தாலும் திமுகன்னு சொல்லி இந்த திருட்டு கூட்டம் அந்த இது 40 வருஷமாக நிற்குது. அப்போ ஓட்டு போட்டவங்க பூரா அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இடையில் எம்ஜிஆர் வரும்போது 1972 ஆரம்பித்து 77 ஆரம்பித்த புரட்சி 72 அவ்வளோ வேலை அதிமுகன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு போட்டாங்க. இன்றைக்கி வரை அந்த செல்வாக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு மேலே 50 ஆண்டுகள் அந்த எம்ஜிஆரின் புரட்சி இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்திருக்கிறது இது விஜயோட புரட்சி. இந்த புரட்சிக்கு முக்கிய காரணமே திமுக மேல் மக்களிடம் இருக்கும் வெறுப்பு. இந்த புரட்சி இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு விஜய் மாயையை தமிழ்நாட்டில் உருவாக்கும். விஜய்க்கு ஆதரவான நிலைமை தான் ஏற்படும். அதனால்தான் இந்த திராவிட இயக்கம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. ஆக்சிஸ் சொன்னதே கம்மி, 120ன்னு சொன்னதே கம்மி. அதனால் மிகப்பெரிய மெஜாரிட்டியில் தாவைக்கு ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் முதல் கருத்து. 2வது கருத்து, இந்த நேற்றே சொன்னோம், குழந்தைகள் ஆணையம்னு ஒன்று வச்சுருக்கான் இங்கே. அதில் பூரா திமுககாரனை இந்த ஸ்டாலின் போட்டார். இவர் மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அதில் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு சாதகமாக டிவியில் பேசுவார் ஒரு ஆள், அவர் தூக்கி போட்டாங்க. அது என்ன ஆச்சு, அவர் திமுக அடிமை மாதிரி. அவர் செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் ஆஸ்பத்திரிக்கு தேடி போய் கேட்குறாரு. யார்? அந்த கண்ணதாசன். நான் மனித உரிமையான செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணி ஈடி கைது பண்ணான் ஆதாரத்தோட. பேங்க் மேனேஜர்கள்லாம் வந்தாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்னையாவில் பணம் கணக்கில் வந்திருக்கு, இவங்க இருக்காங்க என்னென்னு கேட்க வந்தவங்களை அது அப்படியே நடித்து ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணதாசன் தேடி வந்தார். அதே அஜித்குமாரை அடித்து கொண்டாங்களே, அந்த வழக்கில் மனித உரிமை ஆணையம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்ததா?
இதே கண்ணதாசன் அந்த ஏழை பையனுக்கு போய் பார்த்தாரா? ஆக என்னாச்சு, மனித உரிமை ஆணையம் கட்சி இது மாதிரி ஆயிடுச்சு, திமுக ஏஜென்ட் மாதிரி. அதே மாதிரி எனக்கு இப்போ சந்தேகம், இந்த குழந்தைகள் நல ஆணையமும் திமுகவுக்கு சாதகமாக ஏஜென்ட்டாக மாறிவிட்டதா அப்படிங்கிறத ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில் நான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா சட்டம் தெரிய வேணாமா உங்களுக்கு? யார் நீங்கள் என்ன திமுகலேருந்து போட்டாங்களா வந்து அதுக்காக திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பீங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க குழந்தைகள் நல ஆணையம். யாருக்கு? காவல்துறைக்கு. விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யுங்கிறான். எதுக்குன்னு கேட்டால் குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாராம். எவ்வளவு நம்ம நாட்டில் இல்லை இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஒன்றும் தெரியாதவங்கள, உண்மையிலேயே இல்லை தெரிஞ்சும் திமுகவுக்கு அடிமைகளாக நடந்துக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு குழந்தைகிட்ட குட்டீஸ் எனக்கு அப்பா அம்மாட்ட சொல்லி ஓட்டு கேளுங்கன்னா என்ன தூக்கில் போட்டுருவீங்களா? இதில் காவல்துறையில் இது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு தள்ளுவீங்களா? அதுதான் கேட்குறேன் இந்த குழந்தைகள் நல ஆணையத்திட்ட. சரி, தேர்தலில் ஓட்டு போட்டதுக்கு வந்து கேட்டாருன்னா நீ தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஏன் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? சட்டம் தெரியாதா? தேர்தல் ஆணைய விதிமீறல் இது. தேர்தல் ஆணையருக்கு நீ கம்ப்ளைண்ட் எழுதணும். இல்லைங்க அவர் வந்து குழந்தைகள்கிட்ட இது பண்ணார், குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்குறது தப்புன்னு எந்த சட்டத்திலையா இருக்குது? சட்டத்தை படிச்சிருக்கீங்களா? அதுவும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் நடவடிக்கை எடுக்கணுமா? அந்த குழந்தைகள் நல ஆணையம் சொல்லுது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது, குழந்தைகளுக்கு சம்பந்தமான சட்டம். அது அந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணுமா? அந்த சட்டம் என்ன சொல்லுது? குழந்தைகளை துன்பப்படுத்தினா பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு வேறு வந்து இது ஆபத்து இருக்குது அப்படின்னா அதில் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ஓட்டு கேட்டால் அது வந்து குழந்தைகளுக்கு ஆபத்தா, குழந்தைகளுக்கு இதா? அரசியல் சட்டத்தை படிச்சிருக்கீங்களா? இந்த இவங்க குழந்தைகள் நல ஆணையத்தை ஒரு வழக்கறிஞராக கேட்குறேன், அரசியல் சட்டம் படிச்சிருக்கீங்களா? அரசியல் சட்டத்தில் பேச்சுரிமைங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு இருக்குல்ல, ஆர்டிகல் 19. அந்த பேச்சுரிமைங்கிறது விஜய்க்கு கிடையாதா? அந்த பேச்சுரிமையின் அடிப்படையில் அவர் ஒரு கட்சிக்கு ஓட்டு கேட்கக்கூடாதா? உடனே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு போலீஸுக்கு அனுப்புகிறீங்களே. 1020 கோடி கொள்ளையடித்த KNR மேலேயே உங்கள் எஃப்ஐஆர் போடல, குழந்தைகளுக்கு வந்து ஓட்டு கேட்டால் எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? என்னையா ஆணையம் நடத்துகிறீங்க? விஜய்க்கு சொல்கிறேன், இந்த குழந்தைகள் நல ஆணையம் மேலே நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போடுங்க. ஆர்டிக்கல் 226 226 நம்முடைய அரசியல் சட்டத்தில் குழந்தைகள் நல ஆணையம் மேலே போட்டு இந்த லெட்டரை வந்து குவாஷ் பண்ணுங்க. அப்யூஸ் ஆஃப் பவர் போட்டு குவாஷ் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் நினச்சா இன்னும் செய்யலாம். இங்கே கரப்ஷன் தலை புகுந்து விட்டது, தலை தூக்கி விட்டது, ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்கள், அதனால் இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி 482 CRPCயில் ஹைகோர்ட்டில் ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் இந்த இவங்க குழந்தைகள் நல ஆணையத்தை சேர்ந்தவங்க மேலே போடுங்கன்னு நீங்கள் போடலாம். கரப்ஷன் அங்கே தலை தூக்கி ஆடுது. இது வந்து பயாஸ்டு, இதெல்லாம் அங்கே தலை தூக்கி ஆடுது. கொண்டு வாங்க. இவங்க மேலே எங்கெங்கே புகார் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நடுநிலைத்தன்மை வேணும் குழந்தைகள் ஆணையத்துக்கு. எத்தனை குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் பண்ண ஆகுறாங்கன்னு சொல்லி எவ்வளவு வழக்குகள் இங்கே வந்தது, எவ்வளவு வருது. எந்த ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் எதுக்காவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும்னு கடிதம் எழுதியிருக்கீங்களா? ஒரு அரசியல் இதுக்கு, அரசியல் தொடர்பான வழக்கு, அரசியலில் ஓட்டு கேட்டாங்கங்கிறதுக்காக தூக்கில் போட்டு வருவாங்களோ, போட்டு போலீஸுக்கு போட்டு எஃப்ஐஆர் போடணுங்கிறீங்களே. இதே உதயநிதி வராருன்னு சொல்லி பள்ளி குழந்தைகள் எல்லாம் அன்பில் மகேஷுங்கிறவர் டென்ட்டு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் இதை தூக்கிட்டு போட வச்ச வீடியோலாம் வந்தது. அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகள் நல ஆணையம் எவ்வளோ கேவலமாக போயிடுச்சுன்னு. இதுவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது வரக்கூடிய ஆளுங்கட்சி செய்ய வேணும். வழக்கு போட்டு 226 போட்டு இவங்களை தூக்குறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ, ஒருதலை பட்சமாக எந்த நிறுவனமும் நடக்கக்கூடாதுங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலேயே அரசியல் பூந்துட்டால் நாடு எங்கே உருப்படும்? இவர்களுக்கெல்லாம் மக்கள் வரி பணத்தில் சம்பளம். இதை வந்து ரிவ்யூ பண்ணணும் ஃபுல்லாக. நான் ரிவ்யூ பண்ணி இந்த குழந்தைகள் நல ஆணையத்தில் திமுக பீரியடில் யார் யார் அதிகாரிகளாக போடப்பட்டார்கள், இவர்களுடைய பின்னணி என்ன, இவர்கள் மீது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஹைகோர்ட்டில் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை பண்ணணும். ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் போலீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இப்படி தான் இருக்கணும் போலீஸ். அந்த புது டிஜிபி வந்தோன்னா நடுநிலைத்தன்மையோடு இருக்காங்க, யாருக்கும் சாதகமாக இல்லை. இவங்க தாவைக்கா உறுப்பினர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வேகமாக இருந்தவங்ககிட்ட எண்ணிக்கை ஜாக்கிரதையாக இருங்க, வாக்கு எண்ணிக்கை
உங்களுக்கு ஆபத்து வரலாம், இதாக இருங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இன்றைக்கி சேகர் பாபுவால் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார் தாவேகா வேட்பாளர், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இருந்தும் சென்னை மாநகர போலீஸில் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்களை செய்ய சொல்கிறார். அந்த முன்னாள் அதிகாரிகள் அந்த சென்னை மாநகர போலீஸில் இருக்கிற மற்ற அதிகாரிகள்கிட்ட சொல்லி ஸ்டாலினுக்கு ஆதரவாக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த இப்போ இருக்கக்கூடிய செட்டப்பெல்லாம் எல்லாத்தையுமே மாற்றணும். டிஜிபி அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் கீழ்மட்ட அதிகாரிகளை பூரா மாற்றணும். அப்போ தான் ஒரு நடுநிலைமையான போலீஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விஜய் இந்த இதுக்கு போய் வந்த உடனே, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பக்தி வந்துருச்சு. எல்லாருக்குமே இப்போ தான் முருகன் ஞாபகமே வருது. இவ்வளவு நாள் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தவர் சேகர் பாபு போய் விழுந்து கும்பிட்டார். ஸ்டாலினுக்கு போக மூஞ்சி இல்லை. ஏன்னா அது தமிழ்நாடே காரி துப்பிடுவாங்க. நீங்கள் தான் சாமியை செல்பழைச்ச கூட்டம் ஏன் போகிறீங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, மனைவி அனுப்புகிறாரு. மனைவி கோயிலுக்கு போகிறாங்க. இவர் போனார், சேகர் பாபு போய் கோயிலுக்கு போனார், திருப்பரங்குன்றம் போனார், இங்கே போனார். இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி மனைவி திருச்செந்தூருக்கு போயிட்டாங்க. அவங்க போய் கும்பிட்டுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபரீசன் ஸ்டாலினோட மருமகன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்காரு. இதுவரை அவங்க ஸ்ரீரங்கம், அவர் திருச்செந்தூர் போயிருக்காரு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இப்போ போயிருக்காரு. அப்போ சாமிகளையே குழப்புறாங்க. விஜய் போய் கும்பிட்டோன்னா சாமி அவங்களுக்கு அருள் கொடுத்துடக்கூடாது. சாமியை என்னென்ன கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இப்போ கடவுள் காலில் விழுந்து விட்டது இந்த நாசிகள் கூட்டம். சபரீசன் போய் சாமி கும்பிட்றாரு. இந்த இதை பாருங்க. அப்போ சபரீசன் சாமி கும்பிட்டுட்டு வர்றாரு. ஆனால் சபரீசன் ஒன்றும் புரிஞ்சிருப்பார். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்களே, ஸ்ரீரங்கம் கோயில் வாசலை போய் கொஞ்சம் பார்த்துருக்கணும். நீங்கள் ஈவேராவுடைய சிலையை ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் வச்சுட்டு கடவுளை நம்புபவன் முட்டாள்னு எழுதி போட்டிருக்கீங்க. இதை விட அயோக்கியத்தனம் என்ன இருக்குது? ஒரு மிகப்பெரிய சரித்திர பிரசித்தி வாய்ந்த கோயில் வாசலில் சாமியை செருப்பால் அடித்த உங்கள் தலைவர் சிலையை வச்சதோடு இல்லாமல் கடவுளை நம்புபவன் முட்டாள்னு பற்றி போட்டிருக்கீங்களே. எந்த நாட்டிலேயாவது இந்த அக்கிரமம் நடக்குமா? எப்படி வெக்கம் இல்லாமல் சாமி கும்பிட போகிறீங்க அதே ஸ்ரீரங்கத்துக்கு? உங்கள் திராவிட தலைவர் தான் சிலையை வச்சுக்கிட்டு மக்களை முட்டாள்னு சொல்கிறீங்க. அப்போ சாமி கும்பிடக்கூடிய நீங்கள் முட்டாள் இல்லையா? கடவுளை நம்புவோன் முட்டாள்னு உங்கள் ஈவேரா சொன்னார். அப்போ நீங்களாம் முட்டாளா? எதுக்கு கோயிலுக்குள்ளே போனீங்க? அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், வேஷம் போடாதீங்க, வேஷம் போடாதீங்க, ரெட்டை வேஷம் போடாதீங்க அப்படிங்கிறத. கோயிலில் போய் கும்பிட்றது உங்களுடைய இது. ஆனால் எந்த கோயிலில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த கோயிலில் போகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அடுத்தது விஜய் அவங்க கட்சி வேட்பாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு போட்டிருக்காரு. ஜெயிச்ச உடனே எங்கேயும் போகக்கூடாது, நேராக பனையூருக்கு வந்துடணும், இரவு நேரமானாலும் வந்துடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு வேண்டுகோள். ஏன் அப்படி போட்டார் அப்படின்னா, இந்த கூட்டம் இவன் மோசமான கூட்டம். ஜெயிச்ச உடனே வேட்பாளரை கடத்திடுவான். ஜெயிச்ச உடனே வேட்பாளருக்கு 50 கோடி 100 கோடி, ஏன்னா அவன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்கான். 1000 கோடி 10,000 கோடி 1 லட்சம் கோடி அடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு கேவலமாக போயிடுச்சு. இல்லை 10 லட்சம் கோடியை நம்ம தலையில் கட்டிட்டு லட்சக்கணக்கான கோடியை ஊழலில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 100 கோடி கூட கொடுப்பான். ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய் வேட்பாளர்கள், அங்கேயே வளைச்சி கூட்டிகிட்டு போய் பணத்தை கொடுத்தோ இல்லை மிரட்டியோ கொண்டு போயிடுவான். அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், விஜய் எங்கேயும் ஓடிடாதீங்க, நேராக இங்கே தான் வரணும் அப்படின்னு இருக்கார். தாவேக்கா தொண்டர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், விஜய் சொன்னது இருக்கட்டும். நீங்கள் உங்கள் தொகுதியில் நின்ன வேட்பாளர் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சோடனே அவரை அப்படியே கவர் பண்ணி கூட்டிகிட்டு இதில் விட்டுருங்க, பனையூருக்கு பஸ் ஏற்றி விட்டுருங்க, இல்லை வண்டி ஏற்றி விட்டுருங்க, அவர்களை பாதுகாத்துக்கங்க. ஜெயிச்சா திமுக காரனோட டார்கெட் அவங்க தான். ஏன்னா இப்போ ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு, விஜய் விட்டுருக்காருன்னா அவன் கடத்திட்டு போயிடுவான், இவன் இந்த வேலை பண்ணுறவன்னு விட்டார். ஸ்டாலின் மந்திரிகளும்
கட்சி தொண்டர்களும் எச்சரிக்கையாக இருங்கள். பொட்டியை தூக்கிட்டு போகிறதே நீங்கள், வாக்கு எண்ணிக்கை இதில் போய் தகராறு பண்ண போகிறதே நீங்கள். பாருங்கள், இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எப்படி வச்சுருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் யாரை உள்ளே விடுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு ஏஜென்ட்டு, சுயேட்சைக்கும் ஏஜென்ட்டு. சுயேட்சையை நிறுத்தினவன் பூரா இவன். ஒவ்வொரு தொகுதியிலையும் 20 சுயேட்சையை நிறுத்தியிருக்கான். 20 திமுககாரன் சுயேட்சை ஏஜென்ட்டுன்னு வாக்கு எண்ணிக்கையில் உள்ளே வருவான். அவன் லீடிங் போச்சுனாலே தகராறு பண்ணுவான். என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ப. சிதம்பரம் தோத்தாரு, ராஜகண்ணப்பட்ட அழகிரி இவங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துக்கு உள்ளே போய் தோத்த ப. சிதம்பரத்தை ஜெயிச்சோன்னு சொல்லி அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ துணை காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ துணையாக இருந்தான். அது மாதிரி நடந்துடக்கூடாது. தாவைக்கா தொண்டர்கள் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே 20 பேர் வருவான், எல்லாம் சுயேட்சை ஆளுன்னு வருவான். அவ்வளோ பேரும் திமுகக்காரன் உள்ளுக்குள்ளே அங்கே இதாக ஆகிட்டா நீங்கள் இங்கே உள்ள தனி ஆளாக நின்று இந்த 20 பேரையும் சமாளிக்கணும். ரொம்ப கண்காணிப்போடு பாருங்கள். அந்த இதில் வாக்கு இயந்திரத்தில் சீல் உடைச்சிருக்கான்னு பாருங்கள். சீல் உடைக்கலைன்னா அவங்க கிளிக் பண்ண ஒன்று எண்ணிக்கை வரும். எண்ணிக்கையை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதை மாற்றுறதுக்கு குதிப்பான், தகராறு பண்ணுவான், அங்கே பயமுறுத்துனா இம்மிடியேட்டாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், மீடியாஸுகளுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்களை போன்ற ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதனால் நீங்கள் தான் விரும்புவது ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறது, கலாட்டா பண்ண தயாராக இருங்க, விடாதீங்கிறதுக்காக சொல்கிறார். அதனால் நீங்கள் முதல்ல எண்ணிக்கையில் முடிவுக்கு கொண்டு வரணும். 8 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை 12 மணி 1 மணிக்கு முடிச்சிடணும். இவன் நள்ளிரவில் இழுத்துட்டு போவான், ஒவ்வொரு இடத்துலையும் தகராறு பண்ணுவான். அதனால் இந்த தீய சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தாவேக்காவின் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்குது. ஒருத்தர் தான் உள்ளே விடுவாங்க. தாவேக்கா தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான பேர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வெளியில் நில்லுங்க. நின்றுட்டு இதை தப்பு பண்ண நடக்காமல் பாதுகாத்துக்கங்க. விஜய் சொல்கிறபடி வெற்றி பெற்று விட்டால் அந்த தாவேக்கா வேட்பாளருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை பணியூருக்கு கொண்டு வரக்கூடிய பணியை தொண்டர்கள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் சொல்லுங்க. எல்லா தில்லுமுள்ளும் பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லை. அதோட விஜய்க்கு என்ன சொல்கிறேன்னா, தொங்கு சட்டசபை வந்தால் தான் இவன் ஒன்றுக்கு 10 கோடி 5 கோடி 20 கோடின்னு கொடுப்பான். அவன் ஜெயிக்க போகிறதே 30 சீட்டோ 40 சீட்டோ. இவன் எத்தனை பேருக்கு இப்போ பணத்தை கொடுக்குறது? அதற்கு அவசியம் ஏற்படாது. அதனால் இருந்தாலும் தாவேக்கா தொண்டர்கள் அவங்கள தாவேக்கா வெற்றி பெற்ற வேட்பாளர்களை காப்பாற்றி பனையூருக்கு அனுப்பும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தில்லுமுள்ளு ஆசாமிகளுக்கு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. திருடுறோன்னே இவங்களுக்கு இது சொல்ல முடியாது. திருடுறதே திருடன் திருடுற தொழிலும் அவனுக்கு. திருடனுக்கே நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையாக பார்த்து திருடுன்னு அர்த்தம். அதைத்தான் ஸ்டாலின் சொல்லுகிறார். அப்படிங்கிறத தாவேக்கா தொண்டர்களுக்கு அடுத்த கட்ட செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து பொருளை கிளப்பிக்கிட்டு விட்டுருக்கான். என்னென்னா, விஜயுடைய மனைவி சங்கீதா அவங்க வழக்கு போட்டாங்கல்ல, அந்த நீதிபதியை மாற்றிட்டாங்களாம். அது இவன் தான் திமுககாரன் தான் கொண்டு வரான் நீதிபதி. அது ஒன்றும் நீதிபதி மாற்றலை, ஒன்றும் மாற்றலை. அந்த வழக்கு செத்து போச்சு. அவங்க வீட்டிலையே இது வழக்கு போட்டது தப்புங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் நாட்டே ஆடப்போகிறார். நாட்டே ஒரு முதலமைச்சரின் மனைவினா அவங்களுக்கு சங்கீதாவுக்கு பெருமை, முதலமைச்சரின் பிள்ளைகள்னால் அவங்களுக்கும் பெருமை. தன்னுடைய தந்தை மிகப்பெரிய பதவிக்கு வந்துட்டாருங்கிறத எந்த மனைவியும் நிச்சயம் இருக்க மாட்டார், குழந்தைகள் உட்பட. இந்த மாற்றம் என்பது எப்படி வந்திருக்குன்னா, ஒவ்வொரு ஏப்ரல் மே மாதம் நீதிபதிகள் மாற்றப்படுவார்கள், நூற்றுக்கணக்கான நீதிபதிகள். அதனால் இந்த ஏப்ரல் மேல இதுவரை 100கணக்கான நீதிபதிகளை மாற்றியிருக்காங்க. அதில் ஒருவர் தான் விஜய் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி. இதில் அரசியல் இல்லை, எந்த இதுவும் இல்லை. கூடிய சீக்கிரம் விஜயுடைய குடும்பம் அவருடன் சேர்ந்து சேரப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் இந்த மாதிரி இன்னொரு பொருளையே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது செந்தில் பாலாஜி செய்தி. அதாவது மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல கிட்டத்தட்ட 397 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரு செந்தில் பாலாஜி? மக்கள் மன்றத்தில் என்னை வீழ்த்த முடியாதவர்கள் தான் நீதிமன்றம் போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள்
நீதிமன்றத்திற்கு போகிறாங்க. இப்போ எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த வழக்கை போட்டது அதிமுகவோ தாவேக்காவோ இல்லை மற்ற பாஜகவோ போடல. இந்த வழக்கை செந்தில் பாலாஜி மேலே போட்டது ஒரு இயக்கம். அவங்க அரசியல் கட்சி கூட இல்லை, அறப்போர் இயக்கம்ங்கிற தனிநபர்கள். அவங்க ஒரு இயக்கம், அவங்க சமூக நல ஆர்வலர்கள். அவங்க தான் இந்த வழக்கை செந்தில் பாலாஜி மேலே போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே அரசியல் இல்லை. ஆனால் ஜனநாயக முறையில் என்னை வீழ்த்த முடியாதவர்கள்னு சொன்னால் அது எப்படி பொருந்தும்? செந்தில் பாலாஜிக்கு அது மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? நீங்கள் ஜனநாயக முறையிலையா நீங்கள் ஜனநாயக முறையை பின்பற்றுறீங்களா? ஓட்டு போடுறவங்கன்னா அடைச்சி வச்சு மனித பட்டின்னு வச்சு கரூர்லேயும் நீங்கள் நிற்கிற கோவை தெருக்களையும் எவ்வளவு இதை பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் பணம் பாத்திரம் இதெல்லாம் ஜனநாயக நெறிமுறையா? நீங்கள் ஜனநாயக நெறிமுறையை நீங்கள் பின்பற்றுறவரா? அதனால் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? ஜனநாயகத்துக்கே ஒரு மோசமான ஒரு இவர் எடுத்துக்காட்டு நீங்கள் தான். கரூர்லேயே கூட்டம் வந்ததுன்னு இங்கே விஜய்க்கு அவருடைய ஆதரவாளர்கள் வரத்தானே செய்வாங்க. அதை போய் உங்களால் தடுக்க முடியுமா? அதுக்குள்ளே போய் அவ்வளோ கூட்டத்தை விட்டு அவ்வளோ பிரச்சனையை பண்ணி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துக்கு அவர் போனார், எங்கேயுமே வராத விஷயம் அங்கே போய் பண்ணி அதை இது பண்ணி அதை நடந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த எங்களை போன்றவர்கள் மேலே எஃப்ஐஆரை போட்டு எங்களெல்லாம் என்ன பாடுபடுத்தினீங்க? நாங்கள் நியாயத்தை தானே பேசணும். அது ஒரு விபத்து இல்லை, திட்டமிட்ட சதின்னு நான் பேசினேன். அந்த ஒரு வீடியோவுக்காக என் மேலே என்னென்ன வேலை பண்ணி எல்லாம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளாரா? அதனால் நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசாதீங்க. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் இல்லையா? அதனால் அவருக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் திருந்துங்க. அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் மந்திரி ஆகக்கூடிய இதை ஆண்டவன் கொடுத்துருக்கான். எம்எல்ஏ ஆகிறீங்க, மந்திரி ஆகிறீங்க. நீங்கள்லாம் மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் தானே மக்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா இடத்துலையும் தில்லுமுள்ளு, எல்லா இடத்துலையும் லஞ்சம், எல்லா இடத்துலையும் ஊழல். பாவம் ஏழைகள், பாவம் வேலைக்கு பணம் கொடுத்தவன்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுக்க மாட்டேன் அவன் வழக்கு போடுறது வரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசாட்சிங்கிறது துளி கூட இல்லையா? பாவம் வீடை விற்று நகையை விற்று கொடுக்குறான். கொஞ்சமாச்சும் மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தாலும் இதை செஞ்சுருக்க மாட்டேங்க. அதனால் செந்தில் பாலாஜிக்கு சொல்கிறேன், இறைவனும் உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருக்கான். மந்திரி ஆகுறீங்க, பதவிக்கு வரீங்க, கொஞ்சமாவது மனசாட்சியை வளர்த்து கொள்ளுங்கள். மக்களுடைய இதில் நலனில் அக்கறை செலுத்துங்க. ஜெயிக்கும் போதே போய் மண் அல்லடான்னு ஒரு மந்திரி சொல்லலாமா? மந்திரியாக போகிறவங்க உங்களுக்கு சமுதாய பொறுப்பு இல்லையா? இந்த சமூகத்தில் அக்கறை இல்லையா? அதனால் மாற வேண்டும் செந்தில் பாலாஜி போன்றவர்கள். நாங்கள் எங்களை போன்றவர்கள் பேசுபவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறதை விட்டுட்டு நம்ம மேலே என்ன தப்புங்கிறது யோசிங்க. அதனால் மாறுங்கள், நல்ல அரசியல்வாதியாக மாறுங்கள் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் ஒரு அறிவுரையாக கூற விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.